முசிறி கைலாசநாதர் திருக்கோயிலில் ஏற்கனவே 5 பணிகள் மேற்கொள்ளப்பட்டு திருப்பணிகள் நடைபெறுகின்றது. இந்த ஆண்டு இறுதிக்குள் 2000 கோயில்கள் குடமுழுக்கு என்ற இலக்கிலே இந்த திருக்கோயிலும் உள்ளது. ஆகவே இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்த திருக்கோயில் குடமுழுக்கு நடத்தப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர். பட்டுக்கோட்டை தொகுதி விக்கிரம ஊராட்சி என்பது ஒரு பெரிய ஊராட்சி. அந்த ஊராட்சிக்கு உட்பட்ட அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயிலுக்கு ஒரு ராஜமண்டபம் ராஜகோபுரம் கட்டுவதற்கு அமைச்சர் அவர்கள் முன் வருவாரா என தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் கோரிய அந்த தியாகராஜ சாமி திருக்கோயிலுடைய ராஜகோபுரம் கட்டுகின்ற பணிக்கு 100 ஆண்டுகள் மேற்பட்ட திருக்கோயில்களுக்கு தொல்லியல் துறையுடைய அனுமதி பெற்ற பிறகு அதற்கு வரைபடம், மண்டல குழு, மாநில ஒப்புதல் பெற வேண்டிய சூழல் இருக்கின்றது. ஆகவே அந்த பணியெல்லாம் மேற்கொள்ளப்பட்டு சாத்தியக்கூறுகள் இருப்பின் அதோடு உறுப்பினருக்கு வைக்கின்ற வேண்டுகோள், அதற்குள்ளாக உபயதாரர் நிதி யாரையாவது ஏற்பாடு செய்தால் இந்த பணிகள் மேற்கொள்ளப்படும். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஒரு புள்ளி விவரப்படி சொல்ல வேண்டும் என்றால் 97 ராஜகோபுரங்கள் சுமார் 105 கோடி செலவிலே ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது. ஆகவே உறுப்பினருக்கு ராஜகோபுரம் மறுக்கப்பட வேண்டும் என்ற நோக்கம் அல்ல. சாத்தியக்கூறுகள் இருந்தால் நிச்சயம் அவர் கோரிய ராஜகோபுரம் கட்டித்தரப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அண்ணாதுரை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பட்டுக்கோட்டை தொகுதி காசாங்காடு கிராமத்தில் இருக்கிற அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவிலுக்கு ஒரு குறைந்த மதிப்பீட்டிலான திருமண மண்டபம் கட்டுவதற்கு அமைச்சர் முன் வருவார் என தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சாத்தாங்கோடு முத்துமாரியம்மன் கோவில் 49 ஒன்றின் கீழ் விளிம்புகை செய்யப்பட்ட கோயில், சிறிய கோயில். இருந்தாலும் உறுப்பினர் அவர்கள் தொகுதியிலேயே ஏற்கனவே 8 கிலோமீட்டர் தூரத்தில் காண்டேஸ்வர சுவாமி திருக்கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் 3 கோடியே 60 லட்சம் ரூபாய் செலவில் திருமண்டபம் கட்டுகின்ற பணி 70% நிறைவுற்றிருக்கின்றது. இந்த ஆண்டு இறுதிக்குள் அந்த பணியை நிறைவு செய்து திருமண மண்டபத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர இருக்கின்றோம். அவர் கோரிய இடத்திலும் சாத்தியக்கூறு இருப்பின் உபயதாரர் நிதியின் வாயிலாக அங்கேயும் திருமணம் கட்டுவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்வோம். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இந்த 3 ஆண்டுகளில் 97 திருமண மண்டபங்கள் 305 கோடி ரூபாய் செலவிலே பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நடந்து வருகின்றன என்பதை மாண்புமிகு பேரவையின் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவிப்பு, ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு விளையாட்டு திடல் என்ற அறிவிப்பின்படி இன்றைக்கு அந்த விளையாட்டு திடலை அமைப்பதற்கு இடமில்லாத காரணத்தினால் மதுரவாயல் அருள்மிகு மார்க சகாய ஈஸ்வரர் திருக்கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் அந்த திடலை அமைக்க வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சரிடத்தில் அதற்கான கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த இடத்தை இதற்காக ஒதுக்கி தருவாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமை ஏற்பட்ட பிறகு திருக்கோயிலுடைய இடங்கள் 6000 கோடிக்கு மேலாக மீட்கப்பட்டிருக்கின்ற நிலங்கள். இந்த நிலங்கள் மறுபயன்பாட்டிற்காக திருக்கோயிலுடைய திருப்பணிகளுக்கு உதவிடும் வகையில் பல்வேறு வகையில் அந்த இடங்களை பல துறைகளுக்கு தற்பொழுது வாடகைக்கு கொடுத்து வருகின்றோம். வாடகை கேட்பதற்கு முன்பாக பின்பற்ற வேண்டிய சட்ட விதிகள், அந்த துறையின் சார்பில் அவர்கள் இந்த இடம் எங்களுக்கு தேவை, இதற்குண்டான வாடகை நாங்கள் செலுத்துகிறோம் என்று குறிப்பிட்டு கருத்துரு அனுப்பினால் பரிசீலிக்கப்பட்டு உடனடியாக மக்கள் பயன்பாட்டிற்கு என்று வருகின்ற பொழுது அதை தர வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கின்றார். அந்த வகையிலே உறுப்பினர் கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பானகி சீனிவாசன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த முறை அறநிலையத்துறை மானிய கோரிக்கையிலே கோவை தெற்கு தொகுதியில் லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு தங்கத்தேர் அறிவித்திருக்கிறார்கள். அதற்காக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல ஆசியாவிலேயே மிகப்பெரிய விநாயகர் புலியகுளம் விநாயகர் கோயில், அந்த கோயிலுக்கு ராஜகோபுரம் அமைத்து தர வேண்டும். அதற்காக அறநிலையத்துறை அமைச்சர் முயற்சி எடுக்க வேண்டும் என தங்கள் வாயிலாக அவரிடம் கேட்டுக்கொண்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவரே அவர்களே,
இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் 8762 திருக்கோயில்களுக்கு மாநில குழுவுடைய ஒப்புதல் பெறப்பட்டிருக்கின்றது. உறுப்பினருடைய தொகுதியில்தான் மற்ற கோவிலில் இருக்கின்ற சட்டமன்ற தொகுதிகளை ஒப்பிடுகையில் 42 கோடி ரூபாய் அளவிற்கு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கேளாமல் கொடுக்கின்ற இந்த அரசு கேட்டதெல்லாம் தருகின்ற நம் முதல்வர் உண்மையிலே நம்முடைய வானதி சீனிவாசன் உறுப்பினர் அவருடைய கோரிக்கையை இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நிறைவேற்றி தரப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் மாண்புமிகு உறுப்பினர் தமிழரசி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நெய்வேலி தொகுதி வெங்கடாம்பேட்டை ஊராட்சியில் 1000 ஆண்டு பழமை வாய்ந்த ஸ்ரீ வேணுகோபால் சுவாமி திருக்கோயில் உள்ள ஊஞ்சல் மண்டபம் பழுதடைந்து கடந்த கால ஆட்சியில் புதுப்பிக்கப்பட்டது. பணி முடிந்த 3 மாதத்தில் மேற்கூரை இடிந்து விழுந்துவிட்டது. 4 தூண்களும் பழுதடைந்துவிட்டன. எனவே இந்த ஊஞ்சல் மண்டபத்தை புதுப்பித்து கொடுக்கவும், இப்படி பழமை வாய்ந்த கோவிலில் ஒரு திருத்தேர் இல்லை, திருத்தேரை அமைத்துக் கொடுக்கவும், அதேபோல பன்ருட்டி வட்டம் மேல்காங்கயம் அங்காளம்மன் கோயிலில் ஒரு ராஜகோபுரம் அமைத்து தரவும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் செய்து கொடுப்பார்களா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, போன்ற 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில்களுக்கு தான் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 300 கோடியை அரசு நிதியாக வழங்கியிருக்கின்றார். அவர் கோரிய அந்த ஊஞ்சல் மண்டபம் என்பது தற்போது தொல்லியல் துறையால் ஆவணப்படுத்துகின்ற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த பணி முடிவுற்றவுடன் அந்த மண்டபத்தை சீரமைத்து தருவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அவர் கோரிய திருத்தேர் பணிக்கு மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டு ஒப்பந்தம் கோரப்பட இருக்கின்றது. ஆகவே அவர் கோரிய திருத்தேர் மற்றும் ஊஞ்சல் மண்டபம் போன்றவைகள் நிச்சயமாக பணியில் எடுத்துக்கொண்டு இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக அந்த பணிகள் துவங்கப்படும் என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.